Hi students, this is quantum mechanics class. I am your professor Dr. D. Silambarasan. Right, last class la லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பிசிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் சை ஸ்டார் சை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ஆன்ஸ் அலௌடு வேவ் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். அதாவது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் பார்ட்டிகுலர் ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லை வேவ் ரெப்ரசன்ட் பண்ணுதா, அதில் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதில் பார்த்தோம். அதாவது பிஃபோர் இன்ட்ராக்ஷன், ஃபார் பிஃபோர், ஃபார் ஆஃப்டர் இன்ட்ராக்ஷன் தட் கேன் ரெப்ரசன்ட் எ பார்ட்டிகல் அண்ட் right. So this class we are going to see about box normalization. நார்மலைசேஷன் கண்டிஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான, அதாவது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி தான் நம்ம நார்மலைசேஷன் சொல்லுவோம். சை ஸ்டார் சை டி டவ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அது மினிமம் இருந்தது அப்படின்னா நமக்கு 0 ஆகி போச்சுன்னா எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகி போயிடும். அது போன கிளாஸ்ல பார்த்துருப்போம் நம்ம. ஸோ ஃபைண்டிங், அதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். மினிமம் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கவே முடியாது, அதான் அர்த்தம். ரைட், இப்போ இந்த கிளாஸ்ல பாக்ஸ் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பாசிபிள் ஒன்லி இஃப் த நார்ம், the value of psi star psi d tau is finite இருக்கணும். 0க்கும் 1க்கும் இடையில சம் ஃபைனைட் வேல்யூ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் we can find the norm. But for many physically interesting wave functions, the value of this integral become infinite. Many physically interesting wave functions, இதெல்லாம் எப்போ வரும்? சிஸ்டம் பெரிய சிஸ்டம் ஆகும்போது வரும். நம்ம சிங்கிள் சிஸ்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தான் இருக்கும். அதுக்கே சொல்யூஷன்ஸ் பார்க்கும்போது பாசிபிள் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பார்க்கும்போது அப்படித்தான், செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், ப்ராபபிலிட்டிஸ் கிடைக்கும். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு லார்ஜ் சிஸ்டம்க்கு நம்ம போகும்போது இந்த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் பிகம்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் த வேவ் ஃபங்க்ஷன் என்னங்கிறது பார்ப்போம். psi of x, t is equal to a e power I kx minus omega t. இதான் முதல்ல நம்ம ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எழுதுவோம், ஒரு சர்க்கிளுக்கு நம்ம எழுதுவோம்ல, ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஏங்கிறது ஆம்ப்ளிடியூடு, இ பவர் ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. இதுக்கு பதிலாக என்ன எழுதியிருப்போம்? சைன் ஒமேகா டி. சைன் ஒமேகா டின்னு எழுதியிருப்போம். இங்க இ பவர் ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டின்னு வரும். கேஎக்ஸ்ங்கிறது மைனஸ் ஒமேகா டிங்கிறது பேஸ் டிஃபரன்ஸாக இருக்கும். ரைட், ஸோ ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட், இ பவர் ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டிங்கிறது ஆங்கிள் டர்ம், ஃபேஸ் டர்ம். ரைட், ஸோ அதுக்கு
அதுக்கு சொல்யூஷன்ஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம இதுல ஸ்டார்டிங்ல நம்ம சொல்றோம். Right, the value of integral is infinite, hence it is non-normalizable. அப்படி infinite இருந்துச்சுன்னா அது வந்து non-normalizable. However, mechanics specifically in scattering problems and they have considerable mathematical advantage. So அதைத்தான் wave function spread ஆயிருது. Spreading wide spread என்ன சொல்றோம், possible set of solutions, infinite number of solutions, அதுதான் நம்ம சொல்றது. An approach of handling a non-normalizable psi is the following. எப்படி நம்ம இந்த ஒரு அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி ஒரு அப்ரோச் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த நான் நார்மலைசபிள வந்து நம்ம ஒரு பாசிபிள் ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்து சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அஸ்யூம் தட் த பார்ட்டிகல் இஸ் கன்ஃபைன்டு வித்தின் ஏ லார்ஜ் பாக்ஸ் அண்ட் தட் the psi star psi is taken over the interior of the box only. Interior of the box மட்டும் கன்சிடர் பண்றோம். பார்ட்டிகிள் வந்து லார்ஜ் பாக்ஸ்ல இருக்கு. Discard the infinite region of space outside the box. ஸோ இன்ஃபினிட்ங்கிறத எடுத்துட்டு நம்ம ஒரு லிமிட்டேஷன் போட போறோம். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட லென்த் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். Now the norm is finite. So அப்போ ஃபார்ம் வந்து நார்ம் வந்து ஃபைனைட் ஆயிரும். இட் கேன் பி மேட் யூனிட்டி பை மல்டிப்ளைங் எ சூட்டபிள் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம we can make it to unity. For any calculation, use this normalized wave function. After the completion of calculation, for any calculation, use this normalized wave function. So இந்த நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த சிஸ்டமோட எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை மற்ற டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம after completion of calculation impose the limit of infinite volume for the box. ஸோ ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை இன்ஃபைனைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். This procedure is called box normalization. In this way, non-normalizable psi is visualized as a limit of realizable and normalizable wave function. So infinite number of solutions non-normalizable நம்ம என்ன பண்றோம், முதல்ல ஒரு லிமிட்டுக்கு இன்ஃபினிட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ ஒரு பாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதோட லென்த் எல், அதுக்குள்ள ஒரு பார்ட்டிகல் இருக்குதா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனைட் லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். லெட் அஸ் பெர்ஃபார்ம் தி அபவ் ஸ்கீம் டு தி வேவ் ஃபங்க்ஷன். ஈக்குவேஷன் 2.1. சப்போஸ் தி பாக்ஸ் இஸ் எ கியூப். ஒரு பாக்ஸுங்கிறது நம்ம கியூபா கன்சிடர் பண்ணிக்கிறோம் வித் எட்ஜஸ் ஆஃப் லென்த் எல் parallel to x, y, z axis and its center is the origin. So center is the origin. கேபிட்டல் எல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட சென்டரை வந்து ஆரிஜின் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சென்டர் வந்து ஆரிஜின்னா 0. ஸோ 0ல இருந்து மேல வந்து L/2, கீழே வந்து -L/2. ஸோ டோட்டல் லென்த் L. ஸோ சென்டர் ஆரிஜின் நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா +L/2 -L/2. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணோம். psi star psi d tau is equal to 1. ஸோ இது 3 dimension கியூபு, அதனால ட்ரிபிள் இன்டெக்ரல் போட்டிருக்கோம். ஸோ லிமிட்டேஷன் வந்து -L/2 டு +L/2. 0 வந்து சென்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் லென்த்தை இங்கிட்ட ஒரு L/2 அங்கிட்ட ஒரு L/2 பிரிச்சுக்கலாம். 0க்கு கீழே இருக்கிறதுனால மைனஸும் போட்டிருக்கோம், 0க்கு மேலே இருக்கிறதுனால ப்ளஸும் போட்டிருக்கோம். ஸோ dx dy dzன்னு போட்டிருக்கோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட் சொன்னோம். மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட். ஸோ அதுலேருந்து அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தாச்சுன்னா dx dy dz வந்துடும். ஸோ லிமிட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா dx dy dzங்கிறது எல். ஸோ எல் கியூப்னு கிடைச்சிரும். ரைட்டா, சிம்பிள். எல் கியூப்னு கிடைச்சிரும். மாடுலஸ் ஏ ஸ்கொயர் அதுலேருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதுலேருந்து மாடுலஸ் ஏ ஸ்கொயர் வச்சுட்டு எல் கியூப் அந்த சைடு கொண்டு போனோம்னா 1/L கியூபு. அப்புறம் ஏ அப்போ L பவர் 3/2 மேலே வரும்போது L பவர் -3/2. அண்ட் தி நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் இஸ் psi is equal to L பவர் -3/2. ஏன்னா ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஃபார்முலா வந்து ரிலேஷன் வந்து a e பவர் I kx -ωt. So psi is equal to L power -3/2 e power -I
k into x minus omega t. Note that the condition psi of x comma t tends to 0 as mod x tends to infinity is not applicable to the above psi. Impose that psi is periodic with respect to L of the box, then e power I kxl is equal to, அது பீரியாடிக்கா இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் வந்து எல்லா சைடும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ikxl, இப்போ ஒரு ikyl, இப்போ ஒரு ikzl is equal to 1, and hence kx, ky and kz must be integer multiples of 2 pi by L. 2πங்கிறது நமக்கு மொத்தத்துக்கும் வரும்ல, நம்ம 3 டைமென்ஷன் அப்படின்னு சர்க்கிள் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 2πன்னு வரும். ஸோ அதுலேருந்து கே எழுதுனோம்னா 2π by L என்னங்கிறது இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ், nx ny nzங்கிறது 0வா இருக்கலாம், ப்ராபபிலிட்டி 0வா இருக்கலாம், ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம், யூனிட்டா சேஞ்ச் ஆகலாம். தஸ் த மொமெண்டம் வெக்டர்ஸ் ஆர் டிஸ்கிரீட் ஆர் குவான்டைஸ்ட். டிஸ்கிரீட் ஆர் குவான்டைஸ்ட்னாலே are the particle in a box. The box normalization discretizes k. ஸோ வேவ் வெக்டர்னு சொல்லுவோம்ல கேங்கிறத, அதுதான் மொமெண்டம் வெக்டர்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. 2π by லாம்டான்னு எழுதுவோம்ல, அதுதான் இங்கே வந்து மொமெண்டம் வெக்டர்னு சொல்கிறோம். when the values of k are continuous, the so-called Dirac delta normalization is useful. Consider. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிமிட்டை அப்ளை பண்ணி நாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ஃபைனைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், டிராக் டெல்டா நார்மலைசேஷன் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், இன்டகிரேஷன் சை கே ஸ்டார் சை எல் ஆஃப் எக்ஸ் டி டவ், அதாவது சை ஸ்டார் சை தான் அப்படி எழுதியிருக்காங்க, சை ஸ்டார் சை எக்ஸ் டைமென்ஷன், ஒரு டைமென்ஷன் சொல்லியிருக்கனால எக்ஸ் போட்டிருக்காங்க. டி டவ் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்டார் கே சிஎல் இன்டகிரேஷன் போட்டு k minus L x dx dy dz. We have e power I kx minus Lx x dx. ஸோ அந்த எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கு. ஸோ சாரி எக்ஸுக்காக எழுதியிருக்கு, மேலே வந்து 3 டைமென்ஷனில் கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸுக்காக மட்டும் நம்ம இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐ kx minus Lx x dx equal to limit L tends to infinity minus L to plus L e power I kx minus Lx x dx is equal to 2π கிரானக்கர் டெல்டான்னு சொல்லுவோம். இங்கே டிராக் டெல்டா, அங்கே கிரானக்கர் டெல்டா, அங்கே யூஸ் பண்ணும்போது ஒன்றுன்னு யூஸ் பண்ணும்போது இது வந்து டிராக் டெல்டா kx minus Lx. therefore psi star psi d tau is equal to இது எல்லாமே மேக்னிடியூட் டேர்ம், ஏன்னு போடுவோம்ல, அது c star of k c of L 2π cube கிரானக்கர் டிராக் டெல்டா k minus L. so when L is equal to k, we have L k சேமா இருக்கும்போது we have C of k is equal to 1 by 2 pi power 3 by 2. ரைட். ஸோ இதான் பாக்ஸ் நார்மலைசேஷன். பாக்ஸ் நார்மலைசேஷனில் என்ன பண்ணுறோம், ஒரு நான் நார்மலைசபிள் ஃபங்க்ஷனை நார்மலைசபிளாக மாற்றி திரும்ப ஒரு லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை எக்ஸ்டெண்ட் டு இன்ஃபைனைட். அடுத்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. கன்சர்வேஷன்னாலே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈக்குவலாக இருக்கணும், சேமாக வரணும், ரீட்டைன் ஆகணும், அதான் கன்சர்வேஷன். எல்லாமே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் படிச்சிருப்பீங்க, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ல படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டியுமே கன்சர்வேஷன் தான். எப்படின்னு நம்ம பார்ப்போம். The probability interpretation of psi star psi can be made consistently provided the conservation of probability is guaranteed. If the probability of finding a particle in a region of space decreases as time outside this region must increase by the same amount so that the total probability is always unity. அவ்வளவுதான் simple. The probability interpretation psi star psi can be made consistently provided the conservation of probability is guaranteed. Conservation of probability. If the probability of finding a particle in a region of space decreases, time increases. psi of x, t ல அதான் சொல்லுது. ஏதோ ஒன்று தான் நம்மளால மேக்ஸிமம் ப்ராபபிளா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல சொல்லுது. ஒன்றுக்கு நமக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொன்று வந்து எரரா இருக்கும்.
அதான் del x del t greater than or equal to h cross by 2 போட்டு ஒரு இடத்துல ஈக்குவாலிட்டி கண்டிஷன் போட்டு 1/2 பைன்னு கொண்டு போவோம். ஸோ இந்த பக்கம் கூடும்போது அந்த பக்கம் குறையும். அதான் சொல்லுது the probability of finding it outside this region must increase by the same amount so that the probability retains unity. Therefore we expect rho is equal to psi star psi to satisfy the conservation equation. The continuity equation electromagnetism நம்ம சொல்லுவோம். dou rho by dou t plus del dot j is equal to 0 current density அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அதான் இங்க யூஸ் பண்ண போறோம். The continuity equation is necessary to prove that particles do not disappear locally. In hydrodynamics, rho in equation அந்த equation தான் சொல்லுது. The fluid density and j represents the flowing current density. Current density னா என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அவ்வளவுதான். டென்சிட்டினால என்ன சொல்லியிருக்கோம்? ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னால என்னது? நம்பர் ஆஃப் லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியான்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு மேக்னெட் இருக்குது, ஸோ மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னெட் அசோசியேட்டட் வித் இட். ஸோ மேக்னெட் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஃபீல்டை நம்ம எப்படி விசுவலைஸ் பண்ணுவோம்? ஃபீல்டு லைன்ஸ் மூலமாக நம்ம விசுவலைஸ் பண்ணுவோம். ஃபீல்டு லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் அண்ட் எண்ட்ஸ் அட் சவுத். ஸோ ஃபீல்டு லைன்ஸ் போட்டுருவோம். நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி சவுத்தில் எண்ட் ஆகும். இப்போ ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சிம்பிள், நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ யூனிட் ஏரியா. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம சொல்கிறோம், குவான்டிஃபை பண்ணி சொல்கிறோம். ஸோ அப்போ அது என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த யூனிட் ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் 4 லைன் கிராஸ் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 4 அதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் பெர் யூனிட் ஏரியா, அதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். டென்சிட்டினாலும் ஃப்ளக்ஸ்னாலும் நம்பர்ஸ் அப்படின்னாலும் ஈக்குவல், ஒண்ணுதான் அர்த்தம். டென்சிட்டினாலே நம்பர், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இது பேசிக் ஃபார்முலா. டென்சிட்டி எப்போ கூடும்? மாஸ் கூடும்போது கூடும். மாஸ் எப்போ கூடும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கூடும்போது கூடும். ரொம்ப சிம்பிள். ஸோ டென்சிட்டினாலே எதை ரெப்ரசென்ட் பண்றோம்? மாஸ், நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ டென்சிட்டினாலும் நம்பர்ஸ், ஃப்ளக்ஸ்னாலும் நம்பர்ஸ், அதைத்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ரைட்டா? ஸோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ பெர் யூனிட் ஏரியா, அதான் கரண்ட் டென்சிட்டி. வெரி சிம்பிள். இன் ஹைட்ரோடைனமிக்ஸ் ரோ இஸ் தி ஃப்ளூயிட் டென்சிட்டி அண்ட் ஜே ரெப்ரசன்ஸ் தி ஃப்ளூயிட் கரண்ட் டென்சிட்டி. அது ஹைட்ரோடைனமிக்ஸ்ல. எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இன் எலக்ட்ரோடைனமிக்ஸ் ரோ அண்ட் ஜே ஆர் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் கரண்ட் டென்சிட்டி ரெஸ்பெக்டிவ்லி. சார்ஜ் டென்சிட்டினா நம்பர் ஆஃப் density na amount of current. Let us derive a probability conservation law for psi from this Schrödinger equation. Define rho is equal to psi star psi as the position probability density. The probability P of the particle in a volume V is integration over V rho d tau. So the probability P of the particle in a volume. So ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு வால்யூம்ல கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்டகிரேஷன் வி ரோ டி டோ. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பி இஸ், ஸோ டோ பி பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ டி இன்டகிரேஷன் ரோ டி டோ. ரைட்டா? ஸோ ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் சை ஸ்டார் டி டோ, சை ஸ்டார் டோ சை பை டோ டி பிளஸ் சை டோ சை ஸ்டார் பை டோ டி டி டோ. ஏன்னா ரோங்கிறது மேல டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரோங்கிறது சை ஸ்டார் சை. அதனால இங்க ரோ டி டவுக்கு சை ஸ்டார் டோ சை பை டோ டி பிளஸ் சை டோ சை ஸ்டார் பை டோ டி, ரெண்டுமே வேரியபிள்னால ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று வேரி பண்ணுறோம், ப்ளஸ் ஒன்னொன்று வச்சுட்டு இன்னொன்று வேரி பண்ணுறோம். டி டவு போட்டிருக்கு. ரீப்ளேஸ் தி டைம் டெரிவேட்டிவ் இன் ஈக்குவேஷன் 2.35 above equation by equivalent space derivative using Schrödinger equation. The Schrödinger equation psi star is obtained. ஸோ இது வந்து ஆல்ரெடி உள்ள ஈக்குவேஷன். அதாவது எனர்ஜிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். ரெண்டு டேர்மா எழுதியிருக்கு. ஸோ மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ சை ஸ்டார் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர் சை ஸ்டார் பிளஸ் வி சை ஸ்டார். ஸோ இந்த இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கும். ரைட், அது வந்து ஐ ஹெச் கிராஸ் டோ சை பை டோ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர் சை பிளஸ் வி சைன்னு வரும்.
ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷனை சையால் மல்டிப்ளை பண்ணணும், இன்னொரு ஈக்குவேஷனை சை ஸ்டாரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். வெரி சிம்பிள். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் 2.12. ஸோ 2.12 அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். this equation IH cross dou C by dou T is equal to சொன்னேன்ல, IH cross dou C by dou T is equal to minus H cross square by 2m del square psi plus V psi. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இது வந்து psi ஸ்டாரால மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அங்க நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு, இங்க வந்து நம்ம அங்க வந்து சை டேர்ம் எழுதி இருந்தது, இங்க வந்து சை ஸ்டார் டேர்ம் இருக்கும். ஸோ அதை வந்து சை ஸ்டாரால் மல்டிப்ளை பண்ணணும், இது வந்து சையால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் அந்த இங்க வந்து இந்த மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ சை ஸ்டார் சொன்னோமா, இதை வந்து சையால மல்டிப்ளை பண்ணணும், அங்க வந்து சை ஸ்டாரால மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு சைடும் ஐஹெச் கிராஸ் காமனா இருக்கும். ஸோ ஐஹெச் கிராஸ் லெஃப்ட் சைடு காமனா எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2m பை ஐஹெச் கிராஸ்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஹெச் கிராஸ் கேன்சல் ஆயிரும், ஐ வந்துடும். அதேமாதிரி ரைட் சைடு ரிமைனிங் இருக்கு, சை ஸ்டார் இருக்கும், டெல் ஸ்கொயர் சை இருக்கும், பிளஸ் சை டெல் ஸ்கொயர் சை ஸ்டார் இருக்கும். மற்றது எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2mi இதுல இந்த டெல்ல காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா சை ஸ்டார் டெல் சை மைனஸ் சை டெல் சை ஸ்டார். ஸோ இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்றோம், கரண்ட் டென்சிட்டியா டிஃபைன் பண்றோம். ஜே minus del dot j. J is equal to minus h cross by 2mi psi star del psi minus psi del psi star. So j can also be expressed as real போட்டுட்டு minus I psi star del psi or j is equal to h cross by m. Imaginary partல சொன்னோம்னா imaginary psi star del psi. இப்போ அது நம்ம replace பண்றோம். Very simple. So using this equation 2.37 in equation 2.35. So இந்த equation 2.37 இருக்குல்ல, so psi star dou psi by dou t plus psi dou psi star dou t க்கு பதிலா minus del dot j போட போறோம். எந்த ஈக்குவேஷன்ல, இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ அதை போட்டோம்னா மைனஸ் டெல் டாட் ஜே இன்டகிரேஷனுக்குள்ள வந்துடும். ரிமைனிங் வந்து இங்க பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக தான் இந்த மைனஸ் டெல் டாட் ஜே போடுறோம். போட்டாச்சுன்னா ரிமைனிங் டீட்டோ இருக்கும். ஸோ மைனஸ் டெல் டாட் ஜே டீட்டோ. இப்போ பிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஏ பார்ட்டிகிள் ஓவர் ஏ வால்யூம். ஸோ இன்டகிரேஷன் வி, இந்த பிக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டகிரேஷன் வி ரோ டீட்டோ, இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறோம். இப்போ காமனா எழுதுறோம், இன்டகிரேஷன் எடுத்துட்டு ஜெனரலைஸ் பண்ணி எழுதணும்னா டோ ரோ பை டோ டி பிளஸ் டெல் டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நமக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷன், கன்சர்வேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷன். த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சை ஸ்டார் சை அஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி லீட்ஸ் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு வருதுல்ல, டோ ரோ பை டோ டி பிளஸ் டெல் டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஜே இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ப்ராபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி vector. J at x is the amount of probability crossing சொன்னோமா, crossing field lines சொல்றோம், அதுதான் இங்க சொல்லுது. crossing at that point in unit time. It corresponds to pointing vector. எலக்ட்ரோமேக்னட்டிசம்ல பாயிண்டிங் வெக்டர்னு ஒன்று இதே ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். Pointing vector in classical electromagnetic theory. The increase or decrease of the probability inside a finite volume V is due to current through the surface A bounding this volume. So the probability of finding a particle in a finite volume அப்படிங்கிறது இந்த கரண்ட் டென்சிட்டி கான்செப்ட்ல நம்ம சொல்றது. இன்ஃப்ளக்ஸும் அவுட்ஃப்ளக்ஸ்க்கும் அது அதை பொறுத்து தான் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல பாக்ஸ் நார்மலைசேஷன் அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கன்டினியூ பண்ணிக்கிறோம்.